அவரே அவர் பேசினதை அவர் வீட்டுல இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு அவரே போட்டு பல தடவை கேட்கட்டும். அவருக்காவது அதன் மூலமாவது அவர் கொஞ்சமாவது அதுல அறிவு வருதா, இல்ல அவர் புரிஞ்சுக்கிறாரா, அவர் என்னதான் பேசினா தெரிஞ்சுக்கான. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து மோசமாக விமர்சித்த தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் எம்எல்ஏ வேல்முருகனுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி CTR நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன். நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன். 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிற. இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம் இல்ல? எந்த நடிகனுக்கு செய்யறதா? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்காரா பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழுடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறோம்? இதுவா இன்றைக்கு யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. நெகட்டிவ் பப்ளிசிட்டியில ரொம்ப சந்தோஷப்படுறதா பேசியிருக்கிறார். அவரே அவர் பேசினதை அவர் வீட்டுல இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு அவரே போட்டு பல தடவை கேட்கட்டும். அவருக்காவது அதன் மூலமாவது அவர் கொஞ்சமாவது அதுல அறிவு வருதா, இல்ல அவர் புரிஞ்சுக்கிறாரா, அவர் என்னதான் பேசினா தெரிஞ்சுக்கான. ஒரு MLA சீட்டுக்கா இவ்வளவு தூரம் இறங்கி போற அளவுக்கு இருக்கிறாருன்னா, இது மாதிரியான நபர்களை வைத்து பேச வைக்கிறாருன்னா, இதை பேச வைத்த திமுக தலைமைக்கும் யோசிக்க வேண்டும், அவரும் யோசிக்க வேண்டும். அப்பயாவது திருந்துறாருன்னு பார்ப்போம். நன்றி. பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று, இதுல எந்தவித கட்சி சம்பந்தமான சாயலும் இல்லை, எந்த கட்சி சம்பந்தமான எந்த நோக்கமும் இல்லை. இதை முழுமையாக மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு 3 கட்டமாக நடைபெற்று முடிந்து விட்டது. இதுல ஒரு சில விஷயங்கள் மாணவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர்கள், பெரும்பாலும் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து படித்த மாணவர்களை பார்க்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வுகள் சிறப்பாக தமிழகம் முழுவதும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், நீங்கள் சில வாரங்களாக பார்த்திருப்பீர்கள், இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே ஒரு சில நபர்கள், அதாவது ஒரு 3ஆம் தர நபர்கள் தவறாக இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள், மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் இது பெற்றோர்கள் பற்றியும் அவதூறாக அருவருக்கத்தக்க வரையில் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். நாங்க எப்பவுமே என்னன்னா, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இது போன்ற 3ஆம் தர நபர்களுடைய பேச்சுக்களை எப்பயும் புறந்தள்ளிவிட்டு பாசிட்டிவான ப்ராகிரசிவான பாலிடிக்ஸையும் ப்ராகிரஸான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர் எங்களுடைய தலைவர். சோ அதனால நாங்க இதுவரைக்கும் இது சம்பந்தமா எதையும் பதில் தெரிவிக்கவில்லை. ஏன்னா இது மாதிரி 3ஆம் தர நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு சில நாட்களாக நம்ம பார்த்தோம்னா, இதை தற்போதைய ஆளும் கட்சி திமுகவும், அதை சார்ந்த மீடியாக்களும், அதை சார்ந்த பெண் நிறுவனங்களும் இதை பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு வர்றாங்க. சோ அப்பதான் இதோட பின்புலம் என்ன, இது பின்னாடி யார் இருந்து இயக்குறார்கள், ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யும் வேலையில் இது பின்னாடி யாரோ பெருசா இயக்குறார்கள்னு பாக்குறப்பதான் இதில் திமுகவுடைய தலைமையும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், அவருடைய மகன் துணை முதல்வர் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவர்கள் சுற்றி இருக்கும் பெண் நிறுவனங்கள், மீடியா நிறுவனங்கள், அவர் சுற்றி இருக்க மிகப்பெரிய மீடியா லாபி இருக்கு. அந்த லாபிகள் மூலமாக இந்த மாதிரி 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசும் விஷயத்தை பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான மாணவிகள், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதை எல்லாரும் கண்டிக்கும் வகையில் எங்களுக்கும் நிறைய செய்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் பேசுவதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம்,